இந்த வீடியோ தாடகை கதையோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க, அப்பதான் பார்ட் 2 புரியும் உங்களுக்கு. விஸ்வாமித்திர முனிவர் தாடகை மற்றும் மாரிசன் சுபாகு அவர்களை தொந்தரவுகள் தாங்காம தங்களுடைய வேள்வியை நல்லபடியா முடிக்கணும்னு நினைச்சு அயோத்தி சென்று தசரத மன்னனிடம் சென்று ராமனையும் லட்சுமணையும் அழைச்சிட்டு வராரு. மூவரும் நடந்து சென்ற போது அவங்க எதிரில் ரொம்ப பயங்கரமான காடு ஒன்று இருந்தது. அங்க மக்கள் நடமாட்டமே இல்லை. அதற்கான காரணத்தை விஸ்வாமித்திர முனிவரிடம் கேட்டபோது தாடகையை பத்தி சொல்றாரு. தாடகை வளமிக்க மருத நிலத்தை அழித்து பாலை நிலமாக ஆக்கிட்டா. இந்த நாட்டுல வாழ்பவர்கள் எல்லாரையுமே கொன்னு தின்று வாழ்ந்துட்டு வந்தா. மிருக பலம் கொண்டவளாக முனிவர்களின் வேள்வியருக்கு இடையூறு செய்து வந்தா. இப்படி தாடகையை பற்றி விஸ்வாமித்திர முனிவர் ராமனிடம் பேசிட்டு இருந்த போது தாடகை அவங்க முன்னாடியே தோன்றிட்டா. பயங்கரமான தாடகையை நீ வதம் செய்யணும் ராமா. பெண் என்று நினைத்து விதைக்க நினைக்காதே. வீரனா இருப்பவன் பெண்ணை கொள்வது அநீதிதான். ஆனா அரசவமாக இருக்கும் நீ மற்றவர்களின் நலத்திற்காக இவளை நீ அவசியம் வதம் செய்யணும். இப்படி பல விஷயங்களை விஸ்வாமித்திர முனிவர் ராமனிடம் சொல்றாரு. உடனே ராமர் விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து சொல்றாரு, தாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன். விஸ்வாமித்திர முனிவர் கட்டளையை தயங்காம செய் அப்படின்னு சொல்லி பலர் முன்னிலையில் என் தந்தை எனக்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறாரு. அதனால தாடகையை தயங்காமல் வதம் செய்வேன் அப்படி என்று கூறினார் ராமர். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியணும்னா ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்.